மேடை அலங்கரித்து கொண்டிருக்கிற சான்றோர்களே, வந்தோர்களே, தயாரிப்பாளர்களே, இயக்குநர்களே மற்றும் இந்த அரங்கத்தை நிறைவு செய்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களே மற்றும் தொலைக்காட்சி மீடியாவை சேர்ந்தவர்களே, பத்திரிகை நண்பர்களே, அன்பு சகோதரன் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் பேசணுன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். திடீர்னு ஒரு அம்மா கேட்ட திறந்துக்கிட்டு வந்தாங்க. தேங்காய் பழம் வாழைப்பழமெல்லாம் வச்சு யாரோ கல்யாண பத்திரிக்கை கொண்டாடுறாங்கன்னு நினச்சி கொஞ்சம் சங்கட்டப்பட்டு, என்ன இன்னைக்கு காலையிலேருந்து 5வது தட்டு வருது, 5000 ரூபா போச்சு மொய்ன்னு நினச்சிக்கிட்டு வருத்தமாக இருக்கும்போது, இல்லை சார் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தேன். ஆஹா நல்ல வேலை அப்படின்ட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தானே இந்த மாதிரி ஒரு படம் தயார் பண்ண போகிறேன், நீங்கள் காமெடியாக நடிக்கணும்னு. சரின்னு ஒத்துக்கிட்டேன். சரி ஒத்துக்கிட்டு கடலூர் போனால் இது இப்படி ஒரு சோதனையெல்லாம் யாருக்கும் வந்திருக்காது. நான் போகிற அன்னைக்கு தாங்க தானே புயல். வேணா கேட்டு பாருங்க. கதவெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது, அந்த டோர் லாக்காகி நான் பறக்கிறதையெல்லாம் பார்க்குறேன், கடல் பொங்குறதையெல்லாம் பார்க்குறேன். ஆனால் இயக்குனர் என்னை விடுற மாதிரி இல்லை. சார் இன்னைக்கு விட்டால் உங்களை பிடிக்க முடியாது, நாங்கள் ஒன்று சேர்க்க முடியாது, இந்த படத்தை எப்படியாவது ஷெட்யூல் படி முடிக்கணும், இந்த கட்டடமே இடிஞ்சு விழுந்தாலும் கூட பரவாயில்ல, எந்திரிச்சு நின்று படம் பிடிக்கணும்னு சொல்லி பெரிய கஷ்டம். நானும் அப்பப்போ நடிக்கும் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுவேன், பார்த்துருப்பேன் எந்த கதவு பிச்சுக்கிட்டு வருதுன்னு. அப்படி ஒரு மழை. அம்மா அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பவுலா அவர்கள் அது ஒன்றும் இல்லை, அது சும்மா கொஞ்சம் நேரம் அடிக்கும். எப்போ 3 நாளாக அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சு கட்டிலில் உட்காந்துருக்கேன். கட்டில் கீழே தண்ணி, நான் எதில் உட்காந்துருந்தேன்னு கேளுங்க. அன்றாயிரம் வரையும் தண்ணி பூத்துருச்சு. யார் ஒரே பிரச்சனை. என்ன பண்ண ஒன்றும் இல்லை. அங்கே ஒரு ஹோட்டல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போல இருக்கு, பக்கத்தில் முல்லை ஹோட்டல் நினைக்கிறேன். கடலூர்லேருந்து 16வது கிலோமீட்டரில் ஆலப்பாக்கம். அதுலேருந்து சாப்பாடுலாம் அதெல்லாம் முறையாக நடக்குது. ஆனால் காலமும் சூழ்நிலை முறை இல்லாமல் இருக்கு. என்னை கொடையை பிடிச்சி கொண்டாந்து மேக்கப்பு போட்டு ட்ரெஸ் பண்ணி நானும் அந்த ஆர்வத்தில் மறந்துட்டு சரி வந்துட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 6 நாள் எடுக்கிறத ஒரே நாளில் எடுத்துக்கிட்டாங்க தந்திரமா. அது டைரக்டரோட திறமை. நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு ஒரு நாளில் எடுத்ததான்னு. அதை கூட சொல்லக்கூடாது. யாராவது வியாபாரி வந்திருந்தோம் ஆத்தி ரேட்டு எப்போ விலை கம்மியாக கட்ட போகிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறக்காக சொல்ல வர்றேன். ஏன்னா அந்த போட்ட திட்டப்படி அந்த படத்தை முடிக்க முடியலன்னா அதனால எவ்வளவு கடை வாங்க வேண்டியிருக்கு, எவ்வளவு பிரச்சனை, ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், அதை அங்கே போகிறோமா இங்கே போகிறோமா. வீட்டில் படுத்திருந்தாலும் கூட நாங்கள்லாம் பிகுவாக தான் பேசுவோம். எங்களுக்கு டியூட்டி இருக்கும்பா அங்கே போகணுங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க இந்த படத்தை மிக சிறப்பாக முடிச்சிருக்காங்க. எனக்கே குழப்பம், எப்படி கொண்டாந்து ஒரு ஹோட்டலில் வச்சுக்கிட்டு டைரக்டர் இப்போ நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறாரு. எனக்கு மற்ற போர்ஷன்கள் பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு காமெடி எடுத்தது நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லாவே இருக்கும். என்னையால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்வை எடுத்து கொடு. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறது, இப்போ தயாரிக்கின்ற முறை எளிதாக இருந்தாலும் கூட பணம் புரட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயாரிக்கிற முறை நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்துருச்சு, தொழில்நுட்ப கலைஞர்கள் நல்லா ஈஸியாக எடுத்து கொடுக்கக்கூடிய நிலைமை வரும்போது பணம் கையில் இல்லை, அதை புரட்டுறது தான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இது என்னமோ கடலில் பெரிய படங்கள்லாம் பெரிய திமிங்கிலமாலையும், சின்ன படம் இந்த 1000 மீன் குஞ்சு கெளுத்திலாம் தெரியும், டபக்குன்னு முழுங்கிடும் திமிங்கிலமெல்லாம் அந்த மாதிரி பெரிய படங்கள் தான் நல்ல. இப்போ சின்ன படங்கள் மூலியமாக தான் தயாரிப்பாளர்களுக்கு லாபம் வருது. பார்த்தாக்க கொஞ்சம் அப்படி எடுத்தால் கூட அப்படி இப்படி நடத்தால் கூட கையை கடிக்காமல் போகணும். அதையெல்லாம் மிஞ்சி படம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா அது கடவுளுடைய செயலால் அது எப்படி வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் படங்கள் இப்போ நானே 3 படம் தயார் பண்ணோம், ஓரளவுக்கு பண்ணி போயிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இந்த பவுலா அவர்கள் ரொம்ப தைரியமாகவும் துணிச்சலாகவும் பெரிய வெற்றி வீராங்கனை மாதிரி பயங்கரமாக நின்று இனிய முகத்தோடு, மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கிறதெல்லாம் தெரியுதா, நான் வெளியே காமிக்கக்கூடாதுன்னு சிரிச்சதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. வெளியே அவ்வளோ இருக்கு. ஐயோ மத்தியானம் சாப்பாடு தயார் பண்ணதும் பேட்டாவுக்கு வந்துடுவாங்க, சம்பளம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, அட்வான்ஸோட நிறுத்திடலாமான்னு அந்த அம்மாவுடைய முகம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ள அழுதுகிட்டு இருக்கு. டைரக்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நோ ப்ராப்ளம்னுக்கிட்டு அவர் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டே இருக்காரு. முடிஞ்சவரை எடுத்து படமாக கொண்டு வரணுங்கிறது அவருடைய நோக்கம். அதே மாதிரி முடிஞ்சவரைனா சுருட்டலை. ஒரு தடவைக்கு 10 தடவை வேலை வாங்கினாங்க, நல்லா படம் எடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. போட்ட முதலீடுகள் இப்போ அதுக்கு மீடியாக்கள் தான் நீங்கள் உதவி செய்யணும். நீங்கள் நினச்சா தான் படத்தை வெற்றிகரமாக பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் கூட இந்த சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். மனதார நீங்கள் ஒத்துழைச்சு நல்லா விளம்பரம் பண்ணி அந்த படத்தை கொண்டு எங்கே சேர்க்கணுமோ பட்டி தொட்டிகள்லாம் கொண்டு சேர்த்து மக்களை தேட்டருக்கு வர வைக்கணும்.
நீங்களும் நல்ல விளம்பரம் பண்ணுறதுக்கு வால் போஸ்ட்டு மற்ற விஷயங்கள், நல்ல தேட்டர்கள், சின்ன படம்னா தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, போராடியாவது நீங்கள் வாங்கணும். சின்ன படம் பெரிய படம்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். தேட்டருக்கு வந்த பின்னாடி தான் எது பெரிய படம் 20 கோடி செலவு 100 கோடி செலவு வச்சுருப்பாங்க, ஓடாது. 1.5 கோடியில் எடுத்த படம்லாம் ஓடிடுச்சு, 2 கோடியில் எடுத்த படம்லாம் ஓடிடுச்சு. அதனால் எது ஓடுது ஓடாதுங்கிற நல்ல கருத்துக்கள் அந்த நேரம் மக்களுக்கு அந்த படம் பிடிச்சிருந்தா ஓடும். அந்த நேரத்திற்கு அது வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்க மக்களுக்கு அந்த கருத்துக்கள் அந்த நேரம் அவங்க மனசில் பதிகிற மாதிரி இருந்தால் ஓடிடும். ஆக இது எந்த வகையிலும் குறைச்சல் இல்லாமல் பாடல்களாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் டைலாக் ஆகட்டும், டைரக்டர் வந்து மிக திறமையானவர். புலி பதுங்கி இருக்கு, என்னைக்கு பாய போகுது தெரியல, இந்த படத்துல தான் பாய போகுதுன்னுமோ. ஆகையில திறமையானவர்கள் எப்பவும் நல்லா வருவாங்க. எங்களுக்கு பொறுத்த ஆசை படம் நல்லா ஓடணும். அதில் எங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. படம் நல்லா ஓடனா டைரக்டருக்கு 4 படம் வரும், எங்களை கூப்பிடுவார் 2 படத்துக்காவது. இல்லைன்னா அண்ணே பழைய ஆளை போட மாட்டேன்னு சொல்லி விட்டால் விட்டுருவார், அது வேற. அப்புறம் அம்மா இருக்காங்க, சரி ராசியா இருக்காங்களே, இந்த படம் நல்லா ஓடிடுச்சு, கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் போடுவோம் இருக்கு. எங்களுக்கும் ஒரு சுயநலம் இருக்கு. அதை எப்படி பார்த்தாலும் நடிகர்கள் வந்து படம் நல்லா ஓடணும்னு தான் நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் காசு கம்மியாக கொடுத்த படம் அதனால கொஞ்சமாக நடிக்கணும், காசு அதிகமாக கொடுத்த படம் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடிக்கணும்லாம் கிடையாது. இது 100 ஆண்டுகள் திரைப்படத்தில் இருக்க போகிறது. அது காசு வாங்கினது தெரியாது, எங்களுடைய திறமைகள் என்னைக்கு இருந்தாலும் பார்ப்பாங்க. அதனால குறைச்செல்லாம் நடிக்க முடியாது. அதனால யார் என்ன பண்ணாலும் அது கேமராவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய படத்துக்கு ஒன்று தான், சின்ன படத்துக்கு ஒன்று தான். எனவே இந்த படத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டுருக்காங்க. தயாரிப்பாளருக்கு கையை கிடைக்காம அவருக்கு லாபம் வரணும், இயக்குனருக்கு ஒரு நல்ல பேர் வரணும், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றவர்களுக்கும் நல்ல பெயர் வரணும், நடித்திருக்க அத்தனை பேருக்கும் நல்ல ராசியான நடிகர்கள் என்ற பெயர் வரணும், அதன் மூலமாக மற்ற கம்பெனிகள் அழைக்கப்படணும், நிறைய வருமானம் வரணும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.